ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 அதில் சயின்ஸ் என்னவெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ எண்டில் சயின்ஸ் எதை மட்டும் படித்தா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2022 கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஸ்டின் மொத்தம் எத்தனை அப்படின்னா 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் 8 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மட்டுமே 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேப்பா, அது என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் எதை மட்டும் படித்தா போதுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், எபிதீலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் கார்சினோமா. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th பயாலஜி, இதில் உடல்நலம் மற்றும் நோய்கள் இந்த லெசன்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து, குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது. ஆன்சர் டவுன் சிண்ட்ரோம். இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் மரபியல்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, தேசிய பூங்கா மாநிலத்தோட பொறுத்துறது. கிர் தேசிய பூங்கா குஜராத், கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், ராஜ்கிர் தேசிய பூங்கா ஜார்க்கண்ட், ரத்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் விலங்குகளை பாதுகாத்தல் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, சரியான இணையை கண்டுபிடி. ஆன்சர் பியூரின்கள் அடினைன் மற்றும் குவானைன். இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மரபியல்லேருந்து கேட்டிருக்காங்க. இதே எக்ஸாமில் 10th ஸ்டாண்டர்ட் மரபியல்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து, கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு பால், உணவு நிறமூட்டிகள் பசுமை தோற்றம், கால்சியம் கார்பைடு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு, கார்னோபா மெழுகு பளபளப்பான தோற்றம். இந்த கொஸ்டின் எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளைகளில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? ஆன்சர் ஷேல் வாயு. இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் சுற்றுச்சூழல் மேலாண்மை அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ பயாலஜி கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. பயாலஜி கொஸ்டின்ஸ் மொத்தமாக 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றுகள் எவை? 2, 3 சரி. ஆன்சர் 2, ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. 3, உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்ட் உலோகவியல் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கூட்டுப்பொருளை அதன் வினைபடு தொகுதியுடன் இணைத்து எழுதுக. இந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் கார்பன் சேர்மங்கள் அதுலேருந்தே கேட்டிருக்காங்க. அடுத்து, கீழ்காணும் சமன்பாடுகளுள் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இயக்க விதிகள் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், மின்கூறுகளை மின்கூறின் பயன்பாட்டோடு பொறுத்துக. கால்வனோமீட்டர் மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய. அடுத்து, வோல்ட் மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட. அடுத்து, அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளவிட. மின்தடையாக்கி மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மின்னோட்டவியல் லெசன்லேருந்து பாக்ஸ் டேட்டாவிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து, வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் பாஸ்கல் விதி. இது எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் விசையும் அழுத்தமும் அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் நான் தமிழ் மேத்ஸ் இன்னும் ஒழுங்காக படிக்கலை பார்க்கல அப்படிங்கிறவங்க
சயின்ஸ் வந்து எதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை நான் தமிழ்லலாம் நல்லா படிச்சுட்டேன், மேத்ஸ் நல்லா தரவாக பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் எல்லாத்தையும் படித்தா ஓகே. அது வந்து 12th ஸ்டாண்டர்ட்லேயும் எல்லா லெசனும் தேவையில்ல, ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். அது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், அது என்ன லெசன்ஸ்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நான் தமிழே இன்னும் ஒழுங்காக படிக்கலை, நான் எங்கே சயின்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டு சயின்ஸை மட்டும் நல்லா படிச்சுக்குங்க. ஏன்னா மொத்தம் 11 கொஸ்டின்ஸில் 8 கொஸ்டின்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்டில் மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ 10th ஸ்டாண்டர்டு அந்த இயற்பியல், வேதியியல், உயிரியல் இதை மட்டும் நல்லா படிச்சிங்கனாவே உங்களால் ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதை நல்லா படிச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 2022, 23 கொஸ்டின்ஸை கூட நீங்கள் வந்து டெஸ்ட் அடித்து பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். எக்ஸாமில் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சயின்ஸுக்கு வந்து எப்படி படிக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒரு சில லெசன்ஸ் அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரபியல், உடல்நலம் மற்றும் நோய்கள், அந்த ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், இந்த சுற்றுச்சூழல்லேருந்து எப்பொழுதுமே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதே மாதிரி இந்த இயக்க விதிகள், அது அந்த மாதிரி லெசன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான லெசன்ஸை அதையும் எப்படி படிக்கிறீங்கன்னா பாக்ஸ் டேட்டா படிச்சுக்குங்க, ஹைலைட்டடான பாயிண்ட்ஸை படிச்சுக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு லைன், அந்த பேராகிராஃபினுடைய கடைசி லைன், ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் கடைசி லைன், ஹைலைட்டட் பாயிண்ட்ஸு, பாக்ஸ் டேட்டா, இதை மட்டும் எடுத்து நீ ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை புக்லேயே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இது மட்டும் படிச்சிங்கன்னாவே போதுமானது. அதுவும் 10th சயின்ஸு நல்லா படிங்க, அதே மாதிரி 10th சோசியல் நல்லா படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து டெஸ்ட் அடித்து பாருங்கள். இதுவே வந்து ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி நான் வந்து பாலிட்டி வந்து எந்தெந்த தலைப்புகள் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கணுங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி தமிழ் எப்படி வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி மேத்ஸ் எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, வெயிட்டேஜ் எங்கேருந்து அதிகம் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். தமிழ் பார்த்தாச்சு, மேத்ஸ் பார்த்தாச்சு, பாலிட்டி பார்த்தாச்சு, இப்போ சயின்ஸ் எப்படி படிக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக சயின்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 10th ஸ்டாண்டர்டை நல்லா தரவாக படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களால் ஓரளவு மேனேஜ் பண்ணி எழுத முடியும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் சோசியலை நல்லா படிச்சுட்டு டைம் இருந்தால் மட்டும் இந்த +1 +2க்கெல்லாம் போங்க. கீழ் கிளாஸில் உள்ளதை நல்லா படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஸ்ட்டு அடித்து பார்த்தீங்கன்னாவே உங்களால் அங்கே வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? வேறு எதுவும் டவுட் இருக்குது, வேறு ஏதாவது வந்து இல்லை எனக்கு 12th ஸ்டாண்டர்டும் என்னென்ன லெசன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் அது வேணும்னா தேவைப்பட்டால் 12thலேயும் ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ரொம்ப எல்லாத்துலேயும் எல்லாம் போய் கேட்கல. அந்த லெசன்ஸ் என்னென்னங்கிறதையும் வேணும்னா தேவைப்பட்டால் நான் போடுறேன். வேறு எதுவும் டவுட் இருக்குது, வேறு எதுவும் வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் போடுங்க, நான் அந்த வீடியோஸ் போடுறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.